குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எதை சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டா இஸ்ரோ சம்பந்தப்பட்டது. இஸ்ரோ அல்லது சேட்டலைட்ஸ் இது ரீதியா கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்வி வரும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இஸ்ரோவுடைய விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா. சோ என்ன விரிவாக்கம் என்ன? இந்தியன் சேட்டலைட்டா? என்ன விளக்கம் சொல்லுங்க. இஸ்ரோட விளக்கம் என்ன? அது தெரிஞ்சிருக்கணும்ல. இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுக்கு எப்ப தொடங்குச்சு அப்படின்னா இன்கோஸ்பார் அப்படின்ற பேர்ல தான் தொடங்குச்சு. இதோடைய ஃபர்ஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா இன்கோஸ்பார். சரிங்களா? இன்கோஸ்பார் அப்படின்ற பேர்ல தான் முதல்ல வந்து உருவாச்சு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர். நம்ம இதை பத்தி வந்து செப்பரேட்டா இஸ்ரோ பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தனியாவே பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம என்ன டாபிக் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸோ அதை முதல்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற தனி டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இதோடைய முதல் ஏஜென்சி என்ன? இதோடைய பேர் வந்து இன்கோஸ்பார் தான் தொடங்குச்சு. இன்கோஸ்பார் என்ற பெயர்ல தான் முதல்ல இது வந்து தொடங்கப்பட்டது 1962ஆம் ஆண்டு. 1962ஆம் ஆண்டு தான் இதை வந்து உருவாக்குறாங்க. அந்த டைம்ல யார் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு? ஜவஹர்லால் நேரு. சரியா? பிறகு வந்து என்ன பண்ணாங்க? இத இஸ்ரோ என்ற பெயரை வந்து பேர் மாற்றம் செய்யறாங்க. அண்ட் இந்த சர்வதேச ஒரு விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, இந்த விக்ரம் சாராபாய்ங்கிறவர் தான். விக்ரம் அம்பாலால் சாராபாய் அப்படின்றவர் தான் இந்தியாவில் 2 விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணார். இந்த சயின்டிஸ்ட் விக்ரம் பேர் என்ன? விக்ரம் சாராபாய் அப்படின்றவரு இந்தியாவில் 2 விஷயத்த இனிஷியேட் பண்ணார். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச், விண்வெளி ஆராய்ச்சி. இன்னொன்னு அணு ஆராய்ச்சி, நியூக்ளியர் ரிசர்ச். இந்த 2 விஷயத்த அவர் வந்து எடுத்து செஞ்சாரு. அதனாலதான் இவர் என்ன சொல்ல அழைக்கிறாங்க? இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கிறாங்க. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை யாரு? விக்ரம் சாராபாய், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இவர் தான். அதே போல இன்னொன்னு என்ன செஞ்சாருன்னு சொன்னேன், அணு ஆராய்ச்சி. சரிங்களா? அணு ஆராய்ச்சி. இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அம்பாலால் சாராபாய். இவருடைய அப்பா வந்து அம்பாலால் சாராபாய். இவரை பத்தி நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில பார்ப்போம், நவீன வரலாறுல பார்ப்போம். மகாத்மா காந்தியுடைய ஒரு நண்பர். சரிங்களா? அம்பாலால் சாராபாய். நம்ம காந்தி வரலாறு பார்க்கும்போது இவரை பத்தி நம்ம பார்ப்போம். நீங்க ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அகமதாபாத் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று வரும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அந்த மில் ஸ்ட்ரைக்ல வந்து இந்த அம்பாலால் வருவார். சரியா? காந்தியுடைய ஒரு போராட்டத்துல இந்த அம்பாலால் வருவாரு. அவருடைய மகன் தான் இவர் யாரு? இந்த விக்ரம் சாராபாய். இவருடைய முன்னெடுப்புனாலதான், இவருடைய இனிஷியேஷனாலதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு இஸ்ரோன்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் கிடைச்சது. இஸ்ரோவுடைய வேலை என்ன? ரொம்ப சிம்பிள். இஸ்ரோடைய வேலை என்ன? நமக்கு பூமியை ஆராய்ச்சி பண்ணணும்னா, சரியா, பூமியை ஆராய்ச்சி பண்ணணும்னா மேல இருந்து பார்க்கும்போது, சரியா, ஏன்னா ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தா தெரியாது. பூமி தூரமா இருந்தானே பார்க்கணும். பூமியை தூரமா இருந்து பார்க்கணும். என்ன பண்ணணும்? பூமியில இருந்து கொஞ்சம் தொலைவுல என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கேமரா வைக்கணும். கரெக்டா? ஏதோ ஒரு கேமரா வச்சாதான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு தொலைவுல வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன வரும்? அதுக்கு நிறைய சுழற்சி வேணும். ஏன்னா தனியா நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டா கீழே விழுந்துரும்ல. ஒரு பொருளை நம்ம அப்படியே நிப்பாட்டோம்னா விட்டு என்ன ஆயிடும்? கீழே விழுந்துடும். ஆனா நம்ம வானத்துல போய் நம்ம செயற்கைக்கோள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, வானத்துல என்ன பண்றாங்க? செயற்கைக்கோள் வைக்கிறாங்க. அது எப்படி கீழே விழாம இருக்கு? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? வானத்துல செயற்கைக்கோள் சுத்திக்கிட்டு இருக்குதானே, ஆனா அதே பூமி மேல கீழே விழுல. அப்போ அது என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
இந்த செயற்கைக்கோளை வந்து என்ன பண்றாங்க, நிலைநிறுத்துறாங்க. இப்ப இந்த செயற்கைக்கோளை மேல கொண்டு போய் விடணும்னா எப்படி கொண்டு போய் விடுறதாங்க? என்ன வேணும்? ஒரு வாகனம் வேணும். புரியுதா? என்ன வேணும்? செயற்கைக்கோள் அப்படின்றதுதான் நமக்கு வானத்துக்கு அனுப்பணும். செயற்கைக்கோளுங்கிறது என்ன? அதுல என்ன இருக்கும்? ஒரு சேட்டலைட்னா என்ன இருக்கும்? அதுல செயற்கைக்கோள்ல என்ன இருக்கும்? பேசிக்கலா என்ன இருக்கும்னா நிறைய சென்சார் கேமரா தான் இருக்கும். பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு? ஒரு செயற்கைக்கோள்ல என்ன இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு ஆண்டனா இருக்கு. இது ஆண்டனாவா தெரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டு கூட ஒண்ணு இருக்குல்ல, டிஷ்ஷுக்கு வந்து ஒரு வச்சிருக்கீங்களே, அதுதானே என்ன பண்ணுது? அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அப்ப சிக்னலை ரிசீவ் பண்ணணும், மறுபடியும் சிக்னலை எமிட் பண்ணணும். சிக்னலை வாங்கி மறுபடியும் சிக்னல் என்ன பண்ணும்? வெளிக்கொண்டு வரும். நம்ம போன் ஆண்டனா மாதிரி. கரெக்டா? அப்புறம் என்ன இருக்கு? இது என்னது? இதுக்கு எப்படி செயல்படும்? இதை அப்பப்ப சார்ஜ் போட்டுக்கலாமா? யூஎஸ்பிசி கனெக்ஷன் பண்ணி சார்ஜ் போட்டா எப்படி? அதுக்கப்புறம் சார்ஜ் எப்படி வரும்? பேட்டரியில தானே வேலை செய்யும். இப்ப பேட்டரி சார்ஜ் பண்ணணும் என்ன வேணும்? சார்ஜர் வேணுமா? அங்க சார்ஜரை போட முடியாதுல்ல, ஏன்னா அங்க எவ்வளவு தூரத்துல இருக்குல்ல. அப்ப என்ன வேணும்? அதுக்கு கரண்ட் வேணுமா? அப்ப கரண்ட் எங்க இருந்து எடுத்துக்குது? சூரியன்ல இருந்து எடுத்துக்குது. ஈஸி தானே? சூரியன்ல இருந்து என்ன பண்ணிக்கும்? சார்ஜ் பண்ணிக்கும். சரி, ஆண்டனா இருக்கு, சார்ஜர் இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படின்னா சென்சார் இருக்கு. சரியா? இதுக்கு வந்து இப்ப மேல இருக்கிறதோடைய நோக்கமே என்ன? எதையாவது நமக்கு வந்து சென்ஸ் பண்ணி அனுப்பணும். இப்ப உங்க போன்ல சென்சார் இருக்கு தெரியுமா? போன்ல சென்சார் தெரியுமா தெரியாதா? போன்ல எங்க சார் சென்சார் இருக்குன்றீங்களா? இப்போ இந்த போன் இருக்குன்னா, இப்ப இதுக்கு மேல கை வச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும்னா மூடிடும், ஆஃப் ஆயிடும். சரியா? கை கொண்டு பக்கத்துல கொண்டு போனா ஆன் ஆகும். சென்சார் இதெல்லாம் பாத்துருக்கீங்களா உங்க போன்ல? கேமரா சென்சாரு, லைட் எரியும், பிளாஷ் எரியும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சென்சார் வேணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கேமரா இருக்கும். கேமரா இருக்கு. சரியா? என்னென்ன மாதிரி கேமராஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்சார் எதெல்லாம் சென்ஸ் பண்ணும்? ஹீட்டை சென்ஸ் பண்ணும், வெப்பம் எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு சென்ஸ் பண்ணும், தெர்மாமீட்டர். ஓகேவா? அப்புறம் அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு சென்ஸ் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து ஏதாவது அலை வருதா? சோலார் விண்ட். சூரியன்ல இருந்து ஏதாவது அலைகள், மின்காந்த அலைகள் ஏதாவது வருதா? சோலார் விண்ட்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகள் ஏதாவது வருதா அப்படின்னு என்ன பண்ணணும்? அதை சென்ஸ் பண்ணணும். சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும்? அந்த தகவல் எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த தகவலை தான் நம்ம கீழே இந்தியாவுக்கு என்ன பண்ணும்? ஆண்டனாவில அனுப்பி வைக்கும். ஆண்டனா பார்த்தோம்ல, தகவலை அனுப்பி வைக்கும். நம்ம மறுபடியும் தகவலை இதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு நம்ம அதுக்கு தகவல் அனுப்புவோம். அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு போன் மாதிரி தான். வானத்துல மிதந்துட்டே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய போனு. சரி, சென்சார்லாம் இருக்கு இல்லையா? வேற என்ன இருக்கும்? படம் பிடிச்சு அனுப்பணும்ல. படம் பிடிச்சு அனுப்புறதுக்கு என்ன வேணும்? கேமரா அல்லது அப்சர்வர் வேணும். கேமரானா நமக்கு என்ன? இப்ப நார்மல் போன்ல கேமரா எடுத்தீங்கன்னா அது எதை படம் பிடிக்குது? ஒளியை தான் படம் பிடிக்குது. கரெக்டா? லைட். சரியா? ஒளியை தான் படம் பிடிக்குது. என்ன மாதிரி ஒளியை படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம கண்ணு எதை படம் பிடிக்குது? அப்படின்னு கேட்டா விசிபிள் லைட் தான் படம் பிடிக்குது. எதை? விசிபிள் லைட். சரியா? கிட்டத்தட்ட அந்த அலையோட நீளம் வந்து 350 இருந்து 700 நானோமீட்டர். 350 இருந்து 700 நானோமீட்டருக்கு அந்த ஒளியோடைய அலைநீளம் 350 இருந்து 700 நானோமீட்டருக்குள்ள இருந்தாதான் நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆனா சரியா, அதையும் தாண்டி என்ன இருக்கு? பல ஒளிகள் இருக்கு. புற ஊதா, அல்ட்ரா வயலட், புற ஊதா கதிர்கள், சரிங்களா, இளஞ்சிவப்பு கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள், காமா கதிர்கள், சரியா, நுண்கதிர்கள், மைக்ரோவேவ்ஸ் மற்றும் ரேடியோ அலைகள். இது எல்லாமே என்னதான்? இது எல்லாத்துக்கும் பேர் என்னதான்? ஒளிதான். ஒளியில பல வகை இருக்கு. அதுல ஒரு வகையத்தான் உங்களால பார்க்க முடியும். அந்த வகை என்னது? விசிபிள் லைட்.
ஏன்னா பேரே இப்ப விசிபிள், பார்க்கக்கூடிய ஒளி. அதுதான் உங்க கணக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதுக்குன்னு என்ன ஒளி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, புற ஊதா ஒளி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. புற ஊதா நம்ம கண்ணு நம்ம மேல விழுந்துகிட்டு தான் இருக்கு. அது நம்மள வந்து அந்த நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து வராது. அதனாலதான் நம்ம என்ன தடைக்கிறோம், நிறைய இந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டுக்கிறோம்ல. சன்ஸ்கிரீன் எல்லாம் போடுறது எதை தவிர்க்க, புற ஊதா கதிரை தடுக்கதான். அப்ப என்ன அர்த்தம், சூரியன்ல இருந்து எல்லாமே தான் வெளில வருது. சூரியன்ல இருந்து என்ன வருது, புற ஊதா வருது, இளஞ்சிவப்பு வருது, எக்ஸ் கதிர் வருது, காஸ்மிக் கதிர் வருது, காமா வருது, மைக்ரோவேவ் வருது, ரேடியோ வருது. இப்போ விசிபிள் லைட் தான் உங்களுக்கு தெரியும், மற்ற கதிரெல்லாம் எப்படி தெரியும்? அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ்ரேவை கேமரா படம் எக்ஸ்ரேல படம் முடிக்கிற கேமரா, காமா கதிர படம் முடிக்கிற கேமரா, மைக்ரோவேவ், ரேடியோவேவ், அல்ட்ரா புற ஊதா கதிர்ல கேமரா. சரியா? இப்போ சன்ன புற ஊதால பார்ப்போமா, சன் இன் அல்ட்ரா வயலட். சரியா? பாருங்க, சூரியன் வந்து என்ன என்ன கலர்ல இருக்குன்னு வச்சுங்க. விண்வெளியில இருந்து சூரியனை பார்த்தா என்ன கலர்ல தெரியும்? சூரியனை வந்து நீங்க விண்வெளியில இருந்து பார்த்தா வெள்ளை கலர் தான் தெரியும். சரியா? சூரியன் வந்து வெளியில பார்த்தா என்ன கலர் தெரியும்? ஆமா, ஒயிட் கலர் தான் தெரியும், மஞ்சள் கலர்லாம் தெரியாது. ஓ அப்படி என்ன செய்யறீங்க, மஞ்சள் மஞ்சள்னு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு. அது படத்துல காமிக்கிறது மஞ்சள் கலர்ல, நிஜத்துல எப்படிதான் தெரியும், வெண்மை நேரத்துல தான் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, வெள்ளை கலர் தான் இருக்கும். ஓகேவா? அது ஒவ்வொரு கதிர்ல பார்த்தா ஒவ்வொரு நிறமா இருக்கும். பாருங்க, யூவி லைட்ல பார்த்தா சூரியன் எப்படி தெரியும், இப்படிதான் தெரியும். சொல்ற விளங்குதா? யூவி கதிர்கள்ல சூரியனை பார்த்தா இப்படி தெரியும். இது எக்ஸ் கதிர்கள்ல பார்த்தா, எக்ஸ்ரேல பார்த்தா சூரியன் எக்ஸ்ரேல பார்க்கலாம். சரியா? ஒவ்வொரு கதிரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, மின்காந்த அலைவரிசை அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஒளிக்கற்றைகள்லையும் ஒவ்வொரு விதமா சூரியன் தெரியும். அப்ப அதெல்லாம் படம் பிடிக்கணும்ல, அதை படம் பிடிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்க, அதுல கேமரா இருக்கும், சென்சரா இருக்கும், அப்புறம் என்ன இருக்கு, ஆண்டனா இருக்கும், அப்புறம் இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு சார்ஜ் இருக்கும். இப்ப இதை கொண்டு போய் வானத்துல என்ன பண்ணணும், சுத்த விடணும். நிப்பாட்டினா கீழே விழுந்துடும், சுத்தினாதான் கீழே விடாது. அப்ப இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணும், எப்படி மேல போகும், அதுக்கு ஒரு ஏவு வாகனம் வேணும். என்ன வாகனம் வேணும், ஏவு வாகனம். இங்கிலீஷ்ல லான்ச் வெஹிக்கல். என்ன வெஹிக்கல், லான்ச் வெஹிக்கல். அந்த லான்ச் வெஹிக்கிளுடைய பேர் தான், இந்தியா கிட்ட நிறைய லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. சரியா? இந்தியா கிட்ட என்ன இருக்கு, நிறைய ஏவு வாகனங்கள் இருக்கு. அதுல குறிப்பா ரெண்டு ரொம்ப முக்கியம். ஒண்ணு பிஎஸ்எல்வி, இன்னொன்னு ஜிஎஸ்எல்வி. ஒண்ணு என்ன, பிஎஸ்எல்வி, இன்னொன்னு ஜிஎஸ்எல்வி. இது பாத்துருக்கீங்களா? ஆக்சுவலா நீங்க அந்த டிவில எல்லாம் பாக்குறது என்னது, நீங்க சேட்டலைட் இல்ல, எதை பாக்குறீங்க, ஏவு வாகனத்தை தான் பாக்குறீங்க. இதுதான் ஏவு வாகனம். நம்ம என்ன சொல்றோம், தமிழ் நம்ம புரிஞ்ச பாஷையில இத ராக்கெட்னு சொல்றோம். என்ன சொல்றோம், ராக்கெட். ஆனா அது ராக்கெட்னு சொல்லக்கூடாது. ஏன், இது ஏவு வாகனம். அதாவது ஒரு லாரி மாதிரி. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொருளை இங்கிருந்து வேற இடத்துக்கு அனுப்பணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு பெரிய சோஃபாவை இங்கிருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு அனுப்பணும். கரெக்டா? அப்ப நமக்கு என்ன தேவை, பொருள் சோஃபா. அந்த சோஃபா எப்படி இருக்கும், தானா நடந்து போயிடுமா, என்ன வேணும், ஒரு ஆட்டோ லாரி வேணும்ல, ஒரு சின்ன யானை வேணும்ல. அந்த குட்டி லாரியில தான் என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சு அனுப்புவோம். அது மாதிரிதான் வானத்துக்கு அனுப்பணும்னா அதுக்கு ஒரு வண்டி வேணும். அந்த வண்டி தான் என்ன, ஏவு வாகனம். இதுதான் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஏவு வாகனங்கள். இன்னும் சொல்ல போனா லாரி, விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய லாரி. இதெல்லாம் விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு தேவைப்படக்கூடிய லாரி. இதெல்லாம் அதுல ரெண்டு லாரி தான் ரொம்ப முக்கியம். அதிகமா இந்தியாவை ரொம்ப நல்லா உழைக்கிற லாரி வந்து இதுதான், பிஎஸ்எல்வி. இதுதான் ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்கு. நல்லா நல்லா உழைக்கும், நம்பி அனுப்புனா லாரி சொதப்பாது. சரியா? ஒண்ணு பிஎஸ்எல்வி, இன்னொன்னு என்ன, ஜிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்வி இதெல்லாம் சும்மா குட்டி குட்டி டெஸ்டிங் தான் யூஸ் பண்றாங்க. முதல்ல குட்டி
இதெல்லாம் பழைய வண்டி, இதெல்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்லை. யூஸ் பண்ற மாதிரி தான் சின்ன பொருள் எதாவது அனுப்புற மாதிரி இருந்தா பண்ணும். அப்ப இதோடைய 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 என்ன அப்படின்னா, இது எவ்வளவு தூக்கிட்டு போகும் அதுதான் மேட்ரு. சரியா? இப்போ சின்ன பொருளை தூக்கிட்டு போற மாதிரி இருந்தா, உதாரணத்துக்கு இந்த பிஎஸ்எல்விங்கிறது 1860 கிலோக்கு மேல இதை அனுப்ப முடியாது. அவ்வளவுதான் அதோட திறன். ஜிஎஸ்எல்வி மார்க் 2 இருந்தா 2200 கிலோ தான் அனுப்ப முடியும். அதோட திறன் எவ்வளவு? அதோட எடை இவ்வளவு பொருள் தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேல வச்சா அது சொதப்பிடும், வண்டி தாங்க இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க பெரிய ஒரு ட்ரக் அனுப்பணும், ஒரு 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 பெரிய புல்டோசர் எங்கேயாவது எடுத்துட்டு போனா பெரிய லாரி வேணும்ல. நீங்க பாத்திருப்பீங்க, இந்த காத்தாடி ரக்கெல்லாம் எடுத்துட்டு போகணும்னா பெரிய லாரி இருக்கும். சரியா? குட்டி ஆட்டோல இருக்க காத்தாடி ரக்க எடுத்துட்டு போக முடியாதுல்ல. அப்ப எடைக்கு ஏத்த மாதிரி என்ன வேணும், வண்டி மாறுதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுல அதிகமான எடை எது தூக்கிட்டு போவோம் இந்தியாவில அப்படின்னா, இதுக்கே அதிகமான எடைனா 4000 கிலோ தான். அதுக்கு மேல நம்மளால அனுப்ப முடியாது. சேட்டலைட்டோட எடை, இதோட எடை எவ்வளவு இருக்கணும்? 4000 கிலோக்கு மேல இந்தியாவுக்கிட்ட அனுப்புறதுக்கு நம்ம கிட்ட வண்டி இல்லை. ஆனா வெளிநாடுகள்ல அமெரிக்காலாம் அதிக எடை அனுப்பக்கூடிய லாரிலாம் வச்சிருக்காங்க, ஏவுவாகனம் வச்சிருக்காங்க. நம்மளால எவ்வளவுதான் அனுப்ப முடியும்? 4000 தான். அந்த 4000 கிலோ எடுத்துட்டு போற வண்டிக்கு பேர் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல பல முறை கேட்டிருக்கான், ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படின்ற இந்த வண்டி இருக்கு இல்லையா, ஏவுவாகனம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4000 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய வண்டி. 4000 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய வண்டி. இதோட விரிவாக்கம் படிச்சுக்கணும். பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஜிஎஸ்எல்வினா ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றது. இதெல்லாம் நீங்க அப்புறம் எழுதிக்க, ஓகேவா? பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஜிஎஸ்எல்வினா ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ரெண்டு வண்டியும் ரெண்டு விதமான இடத்துக்கு போகும். சரியா? இப்ப பிஎஸ்எல்விங்கிறது வெறும் இடம் மட்டும் வித்தியாசம் கிடையாது. பிஎஸ்எல்விங்கிறது பூமி இப்படி இருக்குன்னா, பூமியோடைய துருவம் டு துருவம், அதாவது அந்த அந்த சேட்டலைட் அந்த வண்டி எங்க போகும் கேட்டா, பேர்ல என்ன இருக்கு? போலார் இருக்கு. கரெக்டா? இதான துருவம். அப்போ இது இந்த இந்த பிஎஸ்எல்வில நீங்க ஒரு வண்டி அமைச்சீங்கன்னா, அது எப்படி நிப்பாட்டோம்னா, இப்படி சுத்தக்கூடிய இந்த திசையில, பூமிய இந்த திசையில சுத்துற மாதிரி நான் நிப்பாட்டும். நான் சொல்றது புரியுதா? போலார் டு போலார் எப்படி சுத்தும்? இந்த மாதிரி பூமிய கை சுத்தி காமிங்க, இப்படி போலார் டு போலார். நல்லாதான் சுத்தங்களேன், சாப்பிட்டீங்களா காலையில? போலார் டு போலார். இப்படி இல்ல, இது இல்ல. பூமி இப்படி இருக்கு, இதுதான் பூமினா இப்படி, புரியுதா? பூமி இப்படி இருக்கு, இப்படி வச்சு பூமி, இதுதான் பூமி. இந்த பூமி எப்படி இருக்குன்னா, இந்த பூமியுடைய மேல வட துருவம், கீழே தென் துருவம். கரெக்டா? அப்போ இப்படி, புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? இது வட்டம் இல்ல, எப்படி மேல துருவம் டு துருவம் சுத்தும். பிஎஸ்எல்வினால இந்த சுற்றுவட்ட பாதையில தான், இதுக்கு பேர் ஆர்பிட், இந்த சுற்றுவட்ட பாதையில தான் வண்டியை நிப்பாட்ட முடியும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன? போலார் சேட்டலைட் லான்ச். சொல்றது புரியுதா? ஜிஎஸ்எல்வி அப்படி கிடையாது. ஜிஎஸ்எல்விங்கிறது ஜியோ சின்க்ரோனஸ் இருக்கு. அப்படின்னா என்ன? ஜியோ அப்படின்னா பூமி, சின்க்ரோனஸ் என்றால் இணையான, இணையான ஒத்த. சரியா? பூமியோட இணைந்து சுத்தக்கூடிய, புவி இணை, ஜியோ சின்க்ரோனஸ். அப்போ பூமி சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? பூமி சுத்துறதுக்கு எவ்வளவு எடுத்துக்கும்? 24 மணி நேரம் எடுத்துக்கும். கரெக்டா? பூமி சுத்தத்துக்கு 24 மணி நேரம். அப்போ ஜிஎஸ்எல்வி என்ன பண்ணும்? ஜிஎஸ்எல்வி வந்து ஒரு சுற்றுவட்ட பாதையில வச்சா அதுவும் பூமி சுத்தி வரதுக்கு 24 மணி நேரம் எடுக்கும். இது எப்படி நிப்பாட்டும்? இப்படி இதான் பூமினா, இதான் பூமினா, சரியா? பிஎஸ்எல்வி இப்படி சுத்த வைக்கிற சேட்டலைட்டை நிப்பாட்டும். இது என்ன பண்ணும்னா, இப்படி சுத்துற சேட்டலைட்டை நிப்பாட்டும். இப்ப புரிஞ்சா? நீங்க ரிங்கா ரோசஸ் பார்த்திருக்கீங்களா? ரிங்கா ரோசஸ்னா இப்படி கையை பிடிச்சி சுத்துவீங்க தெரியுமா? சின்ன வயசுல ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி விளையாண்டுருப்பீங்க. அது எப்படி இப்படி கையை பிடிச்சிட்டு ஒன்னா சுத்துவீங்கல்ல, அந்த மாதிரி இந்த சேட்டலைட்டும் பூமியை பிடிச்சுக்கிட்டு பூமியோடயே சுத்தும். அப்ப அந்த சேட்டலைட் பூமியை சுத்தி வரதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கும்,
பூமி தன்னை சுத்திக்கிறதுக்கும் 24 மணி நேரம். ஏன்னா ரெண்டுமே பூமி எப்படி சுத்துதோ பூமியோடய சேர்ந்து சுத்தும். ரெண்டுத்துக்கும் டைம் என்ன? சேட்டலைட்டோடைய டைமும் எர்த்தோடைய டைமும் என்ன இருக்கும்? மேட்ச் ஆயிடும். அப்போ ஜிஎஸ்எல்வி ஒரு ராக்கெட் தூக்கி போச்சுன்னா அது பூமியை பார்த்த மாதிரி நிப்பாட்டிட்டோம்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப இதை பார்த்த மாதிரி நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க தான் சேட்டலைட் வச்சுக்கங்க, நீங்க இப்படிதான் இருக்கும். இப்போ இப்போ இப்ப நீங்க தான் சேட்டலைட், இப்ப பூமியை பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டா? பூமி இப்படி சுத்திச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அப்படி போகணும். புரியுதான சொல்றது? அது கூடயே சேர்த்தணும். அப்போ என்ன ஆகும்? ஜிஎஸ்எல்வி ஒரு சேட்டலைட் வந்து பிக்ஸ்டு. அது எதை பார்க்குதோ அதை மாத்த முடியாது. அதோட சுற்றுவட்ட பாதை என்ன ஆயிடுச்சு? பிக்ஸ் ஆயிடுச்சு. எதை பார்க்கிற மாதிரி பிக்ஸ் பண்றாங்களோ அந்த அந்த பார்வை வியூவை மாத்த முடியாது. ஒன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டா ரிங்கா ரோசஸ் மாதிரி அது கூடயே சேர்ந்து சுத்தும். புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. யாருக்கெல்லாம் புரியல? இப்போ புரியலன்னா கேட்டுக்கோ. ஏன்னா இதெல்லாம் இப்ப கூகுள் அடிச்சு பார்த்தாலும் புரியாது. பூமியை பார்த்த மாதிரி இங்க நிப்பாட்டிட்டாங்க அந்த சேட்டலைட்னா, பூமி இப்படி சுத்துச்சுன்னா இதுவும் என்ன பண்ணும்? சேர்ந்து சுத்தும். அப்ப பூமி கூடயே சேர்ந்து சுத்தி வரும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? ஜிஎஸ்எல்வி. ஆனா பிஎஸ்எல்வி அப்படி கிடையாது. பிஎஸ்எல்வி இப்படி சுத்தும். சொல்றது இல்லைங்கதா? இப்படி சுத்துறதுனால இந்த சேட்டலைட் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி அப்படின்னு வேகமா என்ன பண்ணும்? ஆரஞ்சு பழத்தை உரிக்கிற மாதிரி, ஆரஞ்சு பழத்தை உரிக்கிற மாதிரி என்ன பண்ணும்? சுத்தி வரும். அதனால ரெண்டு வேற வேற பாதை. என்ன பாதை? ரெண்டு வேற வேற பாதை. எந்த பாதையில சேட்டலைட்டை வைக்கணுமோ அந்த பாதையில. இப்ப ஏன்னா ஒரு சிலருக்கு இப்ப இந்தியாவை படம் பிடிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இந்தியாவை படம் பிடிக்கிற மாதிரி ஒரு சேட்டலைட் வேணும்னா அதை எதுல நிப்பாட்டுவீங்க? ஜிஎஸ்எல்வி. ஏன்னா அது இந்தியாவோட பிக்ஸ் ஆயிடுச்சு. முகத்துக்கு முகம் பிக்ஸ் ஆயிடும். சரியா? ஆனா ஆனா டக்கு டக்கு நீங்க சேட்டலைட்டை நகர்த்தணும்னு வச்சுக்கோ. டக்குன்னு எனக்கு லடாக்க பார்க்கணும், டக்குன்னு கன்னியாகுமரியை பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்கணும்னா ஜிஎஸ்எல்வி சேட்டலைட்டால ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனா பிஎஸ்எல்வி சேட்டலைட் அப்படி இல்லை. அது என்ன பண்ணும்? கரெக்டா 12 மணிக்கு லடாக் மேல வந்திருக்கும். அதுக்கப்புறம் டெல்லி, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி இப்படி கீழே மறுபடியும் போயிடும். மறுபடியும் சுத்திக்கிட்டு குஜராத், அரபிக்கடல் அப்படின்னு போயிடும். மறுபடியும் இப்படி சுத்திக்கிட்டு ஈரான், மறுபடியும் சுத்திக்கிட்டு. அப்ப புரியுதா? பூமி இப்படி சுத்தும், சேட்டலைட் இப்படி சுத்தும். எப்படி? நல்லா கவனிக்கணும். இதை நீ உள்வாங்கிக்கணும். பூமி இப்படி சுத்தும், சேட்டலைட் இப்படி சுத்தும். புரியல நினைக்கிறேன். அப்போ பூமியோட எல்லா பகுதியும் பார்க்கலாம். ஏன்னா இது சுத்த சுத்த இப்படி சுத்த சுத்த பூமி இப்படி சுத்திக்கிட்டே இருக்குல்ல. அப்ப வாழைப்பழத்தை உரிச்ச மாதிரி என்ன பண்ணும்? இந்தியா, ஈரான், சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் கடல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் என்ன பண்ணும்? அது இப்படி சுத்த 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 பூமி சுத்தி வரதுனால பூமி ஃபுல்லா படம் முடிக்கலாம். 24 மணி நேரத்துல பூமி ஃபுல்லா என்ன பண்ணிடும்? இன்னும் சொல்ல போனா 24 மணி நேரத்துக்குள்ள பூமி பல முறை சுத்தி இருக்காது. உங்களுக்கு விளங்குதா? அதோட சுற்றுவட்ட பாதை வந்து வேற. அப்ப எந்த சுற்றுவட்ட பாதையோ சரியா துருவம் டு துருவம் சுத்த வச்சதுன்னா அது பிஎஸ்எல்வி. அதுவே ஒரு இடத்துல நிலையா பிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டேஷனரி ஆர் சின்க்ரோனஸ், பூமிக்கு இணையா சுத்துறதா இருக்கட்டும் இல்ல புவி நிலை, புவிக்கு நிலையாக இருந்தாலும் சரி புவிக்கு இணையாக இருந்தாலும் சரி, புவிக்கு நிலையா நிப்பாட்டலாம் இல்ல புவிக்கு இணையாக நிப்பாட்டலாம். ஜியோ சின்க்ரோனஸ் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி. இந்த மாதிரி சேட்டலைட்டை ஜிஎஸ்எல்வியில் அனுப்பணும். அதோட பயன்பாடை பொறுத்து வண்டி அனுப்புறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. விளங்குதா? சரி, இது வரைக்கும் நிறைய அனுப்பியிருக்குங்க. நிறைய சேட்டலைட், நிறைய எக்கச்சக்க சேட்டலைட் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும் பார்க்கலாம். ஆனா இப்போ நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியா, இப்போ இஸ்ரோ அனுப்புறத, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இதை அனுப்புறதுக்கு ஒரு இடம் வேணும். சரியா? அனுப்புறதுக்கு என்ன வேணும்? சேட்டலைட்னா வேற, லான்ச் வெஹிக்கல்னா அனுப்புறதுக்கு வண்டி. சேட்டலைட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். லான்ச் வெஹிக்கலுடைய
கெப்பாசிட்டி என்ன, எடை எவ்வளவு தூக்கிட்டு போகும், அதோடைய செயல்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்போ இது எங்கிருந்து அனுப்புறது? உங்க வீட்டுக்கு மொட்டை மாடில அனுப்ப முடியுமா? என்ன வேணும்? அனுப்புறதுக்கு ஏவு தளம் வேண்டும். என்ன வேணும்? ஏவு தளம். எங்கெல்லாம் ஏவுதளம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா தும்பா அப்படின்ற இடத்துல வச்சாங்க. என்னது? தும்பா. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால வச்சாங்க. இந்த இடத்துல வச்சாங்க தும்பா. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா வேற ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு தும்பாவை விட்டுட்டு ஆந்திரா போயிட்டாங்க. கேரளால ஒண்ணு, அதாவது 3 தாங்க இருக்கு இந்தியாவில. ஒண்ணு கேரளால, இன்னொன்னு ஆந்திரால, 3வது தமிழ்நாட்டுல. ஏன் சார் டெல்லியில வைக்கலாம்ல, டெல்லி காஷ்மீர்ல வைக்கலாம்ல. இமயமலை ஒட்டி வச்சோம்னா கொஞ்சம் வானத்துக்கு பக்கமா இருக்கும், சட்டுன்னு அனுப்பிடலாம்ல. ஏன் எல்லாம் கீழே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மெயின்ஸ் கொஸ்டின். சரியா? அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கலாம். ஓகேவா? என்னங்க, சப்போஸ் அது வெடிச்சிருச்சுன்னா பானை வெடிக்குதா? ஒண்ணு தும்பா, இன்னொன்னு ஆந்திரால, இன்னொன்னு தூத்துக்குடியில. சரியா? இதுல ஆந்திரால இருக்கிறது ரொம்ப வருஷமா இருக்கு. அதுக்கு பேரு, அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல, சதீஷ் தவான். அவரும் ஒரு விஞ்ஞானி தான், அவரோட பேர்ல இருக்கு சதீஷ் தவான் ஏவு நிலையம். சரியா? சதீஷ் தவான் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு தீவுல இருக்கு. அந்த தீவுக்கு பேரு ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரால ஒரு தீவு. இங்க பாருங்க, இந்த தீவு, இந்த தீவுல ஸ்ரீஹரிகோட்டா, இந்த தீவு. தெரியுதுங்களா? இதுதான் ஆராய்ச்சி நிலையம், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். தெரியுதா? இதை திறந்தாங்கன்னா, இந்த டப்பாவை பாருங்க, இந்த டப்பாவை திறந்தாங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்? ராக்கெட் இருக்கு. இந்த டப்பா இதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? இதைதான் இப்ப நான் மேல இருந்து காமிச்சேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த டப்பாவை தான் பாத்தீங்க. இதோட பேர் என்ன? இது சட்டியா? சதீஷ் தவான். ஆமா, இந்த தீவு பேர் என்ன? ஸ்ரீஹரிகோட்டாங்கிற இடத்துல சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் அப்படின்ற இடத்துல. சரியா? இததான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் தான், சப்போஸ் வந்து ஏன்னா எல்லாமே இந்த திசையில தான் அனுப்ப முடியும். பூமியோட, அதாவது பூமி எப்படி சுத்தம்? பூமி என்ன இப்படின்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. பூமி எப்படி சுத்தம்? மேற்குல இருந்து கிழக்கா சுத்துது. புரியுதா? பூமி மேற்குல இருந்து கிழக்கா சுத்தும். அதனால சேட்டலைட்ட நீ இப்படி அமைச்சனா அது எதிர் நீச்சல் போடுற மாதிரி. ஆத்துக்கு எதிர் நீச்சல் அடிச்சா ஈஸியா இருக்குமா? அடிக்கலாம், ஆனா எனர்ஜி ரொம்ப செலவாகும். கரெக்டா? எத்தனை பேர் நீச்சல் சார் எனக்கு நீச்சலே தெரியாது சார், அப்ப ரொம்ப கஷ்டம். சரியா? ஆறு போயிட்டு இருக்கிற திசையிலேயே நீச்சல் போட்டேன்னா ஆறே உன்னை தள்ளிட்டு போயிடும். புரியுதா? 6 போறதுக்கு ஆப்போசிட்ல நீச்சல் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நகரவே முடியாது. அதனால நீ எப்படிதான் அனுப்பணும்? ஏதாவது அனுப்புறேன்னா மேற்கு டு கிழக்காதான் அனுப்பணும். புரியுதா? அப்பதான் உனக்கு அது வந்து பூமியோடைய சுழற்சிக்கு ஏத்த மாதிரி ஒத்த அனுப்பலாம். விளங்குதா விளங்கலையா? அதுவும் ஈக்குவேட்டரை ஒட்டி தான் போடும். நீ அனுப்புறன்னு வச்சுக்கோ, எதை ஒத்தி எதுக்கு இணையா பறக்கணும்? ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகைக்கு இணையா பறக்கணும். அந்த ஒரு காரணம் ஒண்ணு. அதனாலதான், சரியா, 2 காரணம் ஏன் எல்லாமே தெற்கே இருக்குன்னா, தும்பா, குலசேகரப்பட்டினம், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றது எல்லாம் இருக்குதுன்னா கீழே இருக்குன்னா, ஒண்ணு ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கணும். இப்ப டெல்லி கிட்ட இருந்துச்சுன்னா டெல்லியில இருந்து முதல்ல இப்படி வந்து அப்புறம் இப்படி போற மாதிரி இருக்கும். அதுவே ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இங்கதானே பூமத்திய ரேகை இருக்கு. அப்ப பறக்க விட்டா ஈஸியா என்ன பண்ணிடலாம்? இப்படி பறக்க விட்டுறலாம்.
பெட்ரோல் கம்மியாகும். சரியா? சில ராக்கெட்லாம் எதுல ஓடுது? சீமனையில ஓடும். சரியா? என்ன சார் சொல்றீங்க? சீமனையிலயா? ஆமா, அந்த அந்த பிஎஸ்எல்ஜிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? சீமனையில கூட ஓட்டலாம், நல்லா ஓடும். சரியா? அப்படி பத்திட்டு பின்னாடி பின்னாடி நெருப்பு வருது இல்ல? சரியா? சீமனையை வைக்கலாம், நிறைய வைக்கலாம். அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, ஒண்ணு ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, உடைஞ்சதுன்னா நீங்க சொன்ன மாதிரி உடைஞ்சா எங்க விழும்? வங்கக்கடல்ல விழுங்க. சரியா? வங்கக்கடல் ஆட்டோமேட்டிக்கா அதை வெடிக்க வச்சிருப்பாங்க. அதுல பாம்பு வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஏதாச்சுன்னா டப்புன்னு வெடிச்சு அங்கேயே வெடிச்சிரு, தூள் மட்டும் கீழே விழு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க. அதனால வங்கக்கடல். அது 2 காரணத்துக்கு தான் கீழே எங்க இருக்கு? தெற்கால இருக்கு. அதுல சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்கை ரூட்டுங்கிற இஸ்ரோ அனுப்பியிருக்கு, போர் அடிச்சு போச்சு. சரிங்களா? எலான் மஸ்க் உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர் இருக்கார் இல்லையா? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? முதல்ல இந்த உலகத்துல விண்வெளி ஆராய்ச்சினா நாசாவும் ராஸ் காஸ்மோஸ் அப்படின்ற 2 நிறுவனம் தான் ஃபேமஸ். ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு அமெரிக்கா. அதுக்கப்புறம் ஜாக்சா. ஜாக்சாங்கிறது ஜப்பானோடையது. ஜாக்சாங்கிறது ஆமா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இது ஐரோப்பாவுடையது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பேர் தான் என்ன? இஸ்ரோ. இது எல்லாமே இப்ப எப்படி இந்தியாவுக்கு இஸ்ரோவோ அந்த மாதிரி ஜப்பானுக்கு ஜாக்சா, அமெரிக்காவுக்கு நாசா, ரஷ்யாவுக்கு ராஸ்காஸ்மோஸ். இதெல்லாம் விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒண்ணு. அவன் நாட்டுக்கு சொந்தமா வச்சிருப்பான்ல. இதெல்லாம் இது வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா முதல்ல தனியாரும் செய்யலாம் அப்படின்னு நம்ம எலான் மஸ்க், உலக பணக்காரர், அவர் தான் வந்தார். அவர் ஆரம்பிச்ச கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ். அதாவது விண்வெளி ஆராய்ச்சி தனியார் கவர்மெண்ட் தனியாரா வந்துருச்சு. இப்ப இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குங்கிறது இந்தியாவுடையது, இந்திய அரசாங்கத்துடையது. அது ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்குங்கிறது தனியாருடையது. பிஎஸ்என்எல்ங்கிறது இந்திய அரசாங்கத்துடையது. ஜியோங்கிறது தனியாருடையது. அந்த மாதிரி நாசாங்கிறது கவர்மெண்ட் உடையது, ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிறது தனியாருடைய. இந்த மாதிரி தனியார் கம்பெனி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அந்த மாதிரி இஸ்ரோவுக்கு ஒரு தனியார் கம்பெனி இப்பதான் முதல்ல வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்கை ரூட். ஸ்கை ரூட் அப்படின்ற கம்பெனி தான். அந்த கம்பெனி முதலா இப்ப என்ன பண்ணிருக்கு? விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் ஏவு வாகனத்தை அனுப்பியிருக்கு சொந்தமா. ஏன்னா வண்டி வேணும். நீ இங்க இருந்து ஒரு பொருளை நீ இடமா டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னா உனக்கு என்ன வேணும்? லாரி வேணும்ல. அப்ப விண்வெளிக்கு ஒரு பொருள் அனுப்புறோம்னா நீ முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்? பொருளை கண்டுபிடிக்கவே இல்லையோ, முதல்ல வண்டி வேணும். இல்லைன்னா வீட்லயே வச்சுக்க வேண்டியதா. எப்படி அனுப்புறது வானத்துக்கு? வண்டிலாம் அனுப்ப முடியாது. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஒண்ணு வேணும். விளங்குதா? அப்போ அந்த ஸ்கை ரூட்டுங்கிற நிறுவனத்துக்கு என்ன வேணும்? இப்போ இஸ்ரோ கிட்ட எஸ்எல்வி, ஏஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அதுல மார்க் 2, மார்க் 3, மார்க் அப்படின்னு நிறைய வச்சிருக்கு. மார்க் 3 தான் அது இருக்கலே அதிக இடம், பெரிய லாரி. சரியா? தனியார் கம்பெனிக்கு வந்துருச்சு. தனியார் கம்பெனி பேர் என்ன? ஸ்கை ரூட். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணுவான்? அவன் தனியார் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்ப என்ன பண்ண, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் எனக்கு வானத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட அமௌண்ட் சொல்லி வாங்கி அனுப்பிச்சுக்கலாம். இவன் என்ன பண்ணிருக்கான்? இப்போ சொந்தமா தனக்குன்னு ஒரு வண்டி வச்சிருக்கான், கண்டுபிடிச்சிருக்கான். அந்த வண்டிக்கு பேரு தான் விக்ரம் 1. ஏன்டா விக்ரம்னு பேர் வச்சான்? விக்ரம் சாராபாயோட. ஏன்னா அவருதான் விதை நாம் போட்டது அப்படின்ற மாதிரி. விக்ரம் தான் என்ன பண்ணாரு? விதை போட்டார். அதனால அவருடைய நினைவா ஹைதராபாத்தை பேஸ் பண்ண ஒரு விண்வெளி தனியார் நிறுவனம் தான் ஸ்கை ரூட். அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு லாரிய வானத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வண்டிக்கு பேர் என்ன? விக்ரம் 1. சும்மா வெறும் வண்டி அனுப்புவாங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. வெறும் லாரி மட்டும் போயிட்டா டாடா பாபாய் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன வேணும்? அதுல ஏதாவது ஒண்ணு வச்சு அனுப்பணும்ல. தூக்கிட்டு போறதுக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும்ல. அந்த தூக்கிட்டு போற பொருளுக்கு என்ன பேருனா பேலோடு. பேலோடுனா அதுல என்ன எடுத்துட்டு போறீங்கிறது தான் பேலோடு. சரியா? அதாவது ஒரு மிஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. அது என்ன மிஷன் அப்படின்னு கேட்டா ஆகமன் அப்படின்ற மிஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. சரி, எங்க இருந்து போச்சு? சதீஷ் தவான் தான். அங்கதான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சதீஷ் தவான்
அப்போ அமெரிக்காவுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்னா இந்தியாவுக்கு ஸ்கை ரூட். இந்தியாவுக்கு ஸ்கை ரூட். விக்ரம் ஒண்ணுங்கிறது என்ன? இந்தியாவுடைய முதல் தனியார் ஏவுவாகனம். இந்தியாவுடைய முதல் தனியார் நிறுவனம் சொந்தமா சக்சஸ்ஃபுல்லா அனுப்பிடுச்சு. விக்ரம் 1 எதற்காக அனுப்புச்சு? ஆகமன் அப்படின்ற மிஷனுக்காக அனுப்பிருக்கு. இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு? வெறும் 350 கிலோ தான். ஜிஎஸ் அப்படி இஸ்ரோக்கு இணையெல்லாம் வரல. சரி, உடனே நாளைக்கு இது ஒரு சின்ன வண்டி தான். இஸ்ரோ கிட்ட பெரிய டாங்கர் லாரியே இருக்கு. இவன் விட்டுருக்க இப்பதான் சின்ன ஆட்டோ விட்டுருக்கிறான். 350 கிலோ எங்க இருக்கு? 4000 கிலோ எங்க இருக்கு? சரியா? இப்போதான் சும்மா சுச்சுப்பி எவ்வளோ 350 கிலோ சார், நான் என் டிவிஸ்ட்ல தூக்கி போயிருவேன் சார் 350 கிலோவை அப்படின்றீங்களா? ஆமா. சரி, இதுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா 4 ஸ்டேஜ் ராக்கெட். ஏன்னா மேல ராக்கெட் போக போக ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னா அதை கீழே போட்டுரும். சரியா? பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றா கீழே கீழே விடுற மாதிரி 4 ஸ்டேஜ், 4 படிகளை கொண்ட ராக்கெட். அதுல 3 வந்து திட எரிவாயு பயன்படுத்துது, 1 திரவ எரிவாயு, 3 சாலிட் ஃபியூவல், 1 லிக்விட். திட எரிவாயு 3 திட 4 ஸ்டேஜ்ல. இது கேட்க படிக்கணுமா சார்? ஆமா. இன்கேஸ் கன்சிடர் ஃபாலோயிங்ல கேட்டானா ஒரு வரி வினாக்கள் தான் கேட்கறது இல்லையே. 3 வந்து திட எரிவாயு, 1 திரவ எரிவாயு. எங்கிருந்து போச்சு? ஸ்ரீஹரிகோட்டால இருந்து போச்சு. எதுக்காக போச்சு? ஆகமனுக்காக போச்சு. சரியா? சரி, என்னதான் உள்ள இருந்துச்சு பேலோடுக்குள்ள? அந்த 350 கிலோக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சரியா, சும்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா உள்ள ஒரு போஸ்ட் கார்டு. நம்மால் முதல்ல விண்வெளிக்கு அனுப்புறான். என்னது? தபால் அட்டை அனுப்பியிருக்கான். என்னன்னு போய் மோடி வந்து வந்தே மாதரம்னு ஒரு எழுதியிருக்காரு போல. சரி, அவங்க கையால் எழுதின வந்தே மாதரம் ஒரு போஸ்ட் கார்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் சயின்டிஸ்ட் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நபர்கள் எழுதின அவர் 2 போஸ்ட் கார்டு அனுப்புறாங்க. சரியா? பாருங்க, மோடி எழுதி கையால் எழுதினதையும் இவங்க எழுதினதையும். அப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு சின்ன குட்டி ராக்கெட், மைக்ரோ ராக்கெட். சரியா? யாரோட நினைவாக? சர் சி வி ராமன், முதல்ல இந்தியாவில நோபல் பரிசு வாங்கியவர். விக்ரம் சாராபாய், யாரு? விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை. அப்புறம் யார் இன்னொருத்தர்? யாரு? ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவுடைய ஏவுகணை மனிதன். சரியா? இவர்களுடைய உருவம், சின்ன சின்ன உருவம். ஒவ்வொரு உருவம்னா பெரிய சிலையாட்டம் நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு உருவம் எவ்வளோ? ஒரு அரிசி மணி சைஸ் தான். அரிசி மணி சைஸுக்கு, புரியுதுங்களா? அரிசி மணி செய்திக்கு தங்கத்துல 18 கேரட் தங்கத்துல அரிசி மணி செய்திக்கு 3 பேருடைய உருவ சிலை, உருவ பொம்மை. அதை என்ன பண்ணிருக்கான்? அதையும் அனுப்பியிருக்காங்க ஞாபகார்த்தமா. நம்மளால நன்றி மறப்பானுங்களா? ஆமா. அது இல்லாம என்ன இருக்கு? ஒரு சேட்டலைட்டும் இருக்கு, ஸ்கோப் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் இருக்கு. சரியா? இன்னும் மற்றும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 3 உருவ சிலை, மோடி கையெழுத்து போட்ட அட்டை, அப்புறம் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் எல்லாம் கையெழுத்து போட்ட அட்டை, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பேரோட வச்சு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இப்ப நீங்க உங்க சோஃபாவை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னா, சோஃபாவை கீழே வச்சுட்டு அந்த ஆட்டோ திரும்ப வந்துடும். கரெக்டா தானே? மறுபடியும் அந்த ஆட்டோவும் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை முறை வேணா, அப்படிதானே? ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு வாட்டி பிஎஸ்எல்வி அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாம் வீண், அவ்வளவுதான். புரியுதா? அவ்வளவு பெரிய, நீங்க இது பாருங்க எவ்வளவு உயரம். பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, இதெல்லாம் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்கல்ல? இது கிட்டத்தட்ட எவ்வளவு இடம் பாருங்க. ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட்டு 320 டன்னு. விளங்குதா? அது எழுத வேண்டாம், சரி தெரிஞ்சுக்க. 320 டன்னு, 44 மீட்டர். 44 மீட்டர்னா
எவ்வளவு அவசரம்? 44 மீட்டர் இன் ஃபீட், கிட்டத்தட்ட 144 அடி. கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் சைஸ், 4 மாடி 5 மாடி கட்டிடம் சைஸ்க்கு, சரியா? அவ்வளவு பெருசு நீங்க அனுப்புனீங்கன்னா திரும்ப என்ன வராது? திரும்ப வராது, அவ்வளவுதான் போச்சு. அப்ப அதோட பில்டிங் வந்து கிட்டத்தட்ட அப்புறம் 300 கோடி 400 கோடிக்கு அனுப்புறாங்க. அந்த ஒன்ஸ் தான் அனுப்ப முடியும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. போச்சுன்னா திரும்பி வராது. அத கரண்ட் 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 விழுந்துருது இல்ல என்ன? அப்ப 400 கோடி செலவு பண்ணி குறைஞ்சது அவ்வளவாதம். இனி இல்லைன்னா ஒரு 30-40 கோடியே ஆகும்ல. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேர் வானத்துக்கு அனுப்புறீங்கன்னா என்னது? வெறும் இப்ப கையில் வந்தே மாதரம்ன்ற கையெழுத்து போட்ட அட்டையோ, சரியா, அரிசி மணி சைஸ்ல இருக்கிற 3 பொம்மையோ இதுதான் அனுப்ப முடியும். அப்போ ஆனா எலான் மஸ்க் இருக்காரு தெரியுமா? அவருடைய நிறுவனம் பேர் என்ன? ஸ்பேஸ் எக்ஸ். அவர் என்ன பண்ணாருன்னா ரீயூசபிள் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னது? ரீயூசபிள், அதாவது விட்டுட்டு மறுபடியும் அது என்ன வந்துடும், திரும்ப இங்கே வந்து இறங்கிடும். அதான புத்திசாலித்தனம் அமெரிக்காக்கார கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. ரீயூசபிள், அதாவது இப்ப எப்படி லாரி போய் சோஃபாவை இறக்கி வச்சுட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துருதோ, அதே மாதிரி இந்த ஏவுவாகனம் என்ன பண்ணும், வானத்துக்கு போய் விண்வெளிக்கு போய் அதை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்து இறங்கிடும். அப்ப என்னதான் செலவு? மறுபடியும் அதுக்கு பெட்ரோல் போடுறதா செலவு. இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையாது. யார்கிட்ட கிடையாது? இஸ்ரோட்ட கிடையாது. நீ ஒரு சின்ன ஒரு பொருள் அனுப்புறேன்னா சேர்ந்து கூட லாரியும் சேர்ந்து போயிடும். இது எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய லாரிய அனுப்பி வைக்கிறீங்க, சரியா? எதை? 3 அரிசி மணி, 2 போஸ்ட் கார்டு, அப்புறம் குட்டி சேட்டலைட், அதை அனுப்பிட்டு லாரியும் போச்சு, மறுகையா முடிச்சு, திரும்ப வராது லாரி. ஆனா ரீயூசபிள் டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னும் செலவு என்ன ஆயிடும்? என்னதான் செலவு? பெட்ரோல் செலவு, சரியா? புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பொருளோ அதை அனுப்புற செலவு, அவ்வளவுதான். இது அந்த 4000 கிலோங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கும், இவ்வளவுதான். மிச்சது பூரா என்னது? எரிவாயு. என்ன நினைச்சீங்க அதுக்குள்ள? ஒண்ணு இருக்காது. இங்க பாருங்க, இந்த சின்ன முனை இருக்குல்ல, அந்த முனையில ஒரு 4 பேர் உட்காரலாம், அவ்வளவுதான். அந்த முனையில 4 பேர் 5 பேர் உட்காரலாம், அவ்வளவுதான் இடம். மிச்சது பூரா என்ன? ஃபியூவல், எரிவாயு. ஒண்ணு எரிஞ்சு எனக்கு இங்கிருந்து போகணும்ல, பூமியோட ஈர்ப்பு விசை உங்களுக்கு இருக்குது, அதையும் தாண்டி போகணும், விளங்குதா? அப்ப எவ்வளவு எனர்ஜி வேணும்? கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன பண்ணும் பூமி, நீ போனது வந்து திரும்ப அப்படின்னு சொல்லி பூமி இழுத்துரும். பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி இழுத்துட்டு ஓடணும்ல, அப்ப எவ்வளவு ஃபியூவல் தேவைப்படும்? அப்ப பூரா எரிவாயு தான், பூரா எரிவாயு தான். கவனிக்கிறீங்களா? சரி, இப்ப போதுமான அளவு கத்துக்கிட்டோம். என்னென்ன கத்துக்கிட்டோம்? நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சேட்டலைட்னா என்ன, சரியா? சேட்டலைட்ல என்ன பாகங்கள் இருக்கும், பார்ட்ஸ், ஓகே? அது எங்க நிப்பாட்டலாம், ஆர்பிட். அப்புறம் லான்ச் வெஹிக்கிள், சரியா? இஸ்ரோவுடைய குட்டி வரலாறு, இஸ்ரோவுடைய குட்டி வரலாறு, இன்கோஸ்பார் அப்படின்றது. மற்ற நாடுகளுடைய அதர் கண்ட்ரியுடைய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் கத்துக்கிட்டோம். அதர் கண்ட்ரியோட இஸ்ரோ இந்தியாவுக்கு, ஜாக்சா ஜப்பானுக்கு, ராஸ் காஸ்மோஸ் யாருக்கு? ரஷ்யா, சரியா? யுஎஸ்ஏக்கு இஸ்ரோ. பிரைவேட் ஏஜென்சி இப்ப உள்ள வந்துட்டாங்க, தனியார் வந்துட்டாங்க. இந்தியாவோட பிரைவேட் ஏஜென்சி என்னது? ஸ்கைரோ. அவங்க அனுப்பின முதல் ஏவுகணம் விக்ரம் 1. அதுக்கப்புறம் என்ன கத்துக்கிட்டோம்? அதுக்கப்புறம் ஏவுதளம், லான்ச் பேட், அது ஏன் சவுத் இந்தியாலே இருக்கு, கடல் தொட்டி இருக்கு அப்படின்ற காரணத்தை கத்துக்கிட்டோம், சரியா? பூமி எப்படி சுத்தங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒளி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சொன்னதுல பிசிக்ஸ் வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு, இஸ்ரோ நிறைய வந்திருக்கு. நீங்க நடத்தின கிளாஸ்ல எப்படி வேணா கவர்மெண்ட் எக்ஸாம்ல, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல எப்படி வேணா கேள்வி வரும். கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிருக்கு, சரியா? தேங்க்யூ.